ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ரோஜா செடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள். இந்த இவ்வளோ பூ பூக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் முத்துக்கத்தான முட்டுக்கள் இந்த மாதிரிக்கே வரும். தளிரும் இந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று அடி உரம் சாணி உரம் கண்டிப்பாக போடணும். போட்டிங்கன்னாக்க உங்களுக்கு பூக்களாக குலுங்கி போகுங்க. அந்தளவுக்கு செடியும் வளருங்க. அடுத்தது பூ பூத்துச்சுன்னா எல்லா பூக்களையுமே பறிச்சிடணும். உங்களுக்கு காய விடக்கூடாது. காய விட்டிங்கன்னு சொன்னாக்க அது செடி அதிகம் பூக்காது. இதை பாருங்கள், எல்லா பூவுமே நம்ம வச்சுக்கிட்டாலும் சரியா, சாமிக்கு வச்சுக்கிட்டாலும் சரியா, எப்படி வேணாலும் இந்த பூக்களை ஃபுல்லுமே நம்ம பறிச்சிடணும். அன்னன்னைக்கு பார்த்து காய விடாமல் இருக்கணும். இந்த மாதிரி தளிர் வர்றதுக்கு காரணம் சாணி உரம். கண்டிப்பாக இந்த பாருங்கள் எப்படி இருக்கிறத தலை தலைன்னு இருக்குது. இப்போ மழை, கடுமையான மழை. அந்த மழையிலையும் கொஞ்சம் மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சாலும் பூக்கள் சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு சின்ன முட்டாக தான் இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், தளிர் மட்டும் நல்லா இருக்கும் பாருங்கள். மழை அதிகமாக இருந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்கிறத. கண்டிப்பாக சாணி உரத்தை போடுங்க. இது அடுத்தது வேஸ்டேஜ் காய்கறி அலசின தண்ணியையும் தெளித்து விடுங்க. நல்லா தளிர் வரும். அடுத்த டிப்ஸ் அடுத்த வீடியோவில்.